வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் மாடல் நம்பர் 1001 4 ohms. இது ஒரு ஊஃபர் சொல்லியாச்சு இல்லையா. நல்ல ஒரு பாஸ், நல்ல ஒரு பேஸ் வேணும். நாம் அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பஞ்ச் பேஸ் வேணும் அப்படின்னா 4 ohms வந்து சூட்டபிள். ஓகேவா. கொஞ்சம் ஹார்டு பஞ்சு தான், பட் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஊஃபர் மட்டும்தான், சப்பு கிடையாது. ஓகே. ஸோ பெஸ்ட்டு சப் ஊஃபர். இந்த மாடல் நம்பர் அது அவைலபிள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்சஸ், அதாவது ஊஃபராக இருக்கலாம், சப் ஊஃபராக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ஊஃபர், ப்ரொஃபஷனல் சப் ஊஃபர் இருக்குது, ப்ரொஃபஷனல்லேயே ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே. டியூட்டர் இருக்குது, ஆல் டைப் டியூட்டர் இருக்குது, லோ பட்ஜெட்டில் இருக்குது, ஹை காஸ்ட்லி இருக்குது. அந்தளவுக்கு அது குவாலிட்டி இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் சொல்கிறோம். ஓகே. ஸோ ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு ஆடியோ சர்வீஸ் இன்ஜினியருக்கு இந்த டேட்டாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணணும். அந்த ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஆடியோ வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் உங்களுக்கு தேவை. இதுக்கு டைனிட்டி தான் பெஸ்ட்டு சாய்ஸ். மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இருக்குது, பட் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர். இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் இன்னொரு மாடல் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரி, இப்போ இந்த மாடல் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து ஊஃபர். இந்த ஊஃபருடைய ஒரு டேட்டாஸ் பார்க்கலாம். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் அதனுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. SW1001 அப்படிங்கிற மாடல். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, சைஸ் வந்து 10 inch ஊஃபர், மேக்னெட் வந்து 120, ஹைட் அதாவது வித்து வந்து 20 mm. 120நாவே நல்ல குவாலிட்டி இருக்கும், சிங்கிள் மேக்னெட். அவுட்புட் பவர் அப்படின்னு எடுத்துட்டால் 75 watt. இது வந்து உங்களுக்கு வந்து RMS வேல்யூ, டபுள் த வேல்யூ 150 watts பீக் வேல்யூ இருக்குது. ஓகே. அடுத்தது ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 45 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 3.5 3500 சைக்கிள்ஸ், 3.5 கிலோஹெர்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு சப்பு, ஒரு வரக்கூடிய அவுட்புட், அதாவது ஊஃபர் வரக்கூடிய பேஸ், நாட் சப்புனா உங்களுக்கு 20 ஹெர்ட்ஸோடு நின்றோம். இது பேஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் இதுதான், லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு தான். 45 சைக்கிள்ஸ்லேருந்து 3500 சைக்கிள்ஸ் வரைக்கும். வாய்ஸ் காயிலுடைய டயா எடுத்துட்டிங்கன்னா 1.5 inches இருக்கும். இது அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது வந்து 10 inch ஊஃபருடைய டேட்டா ஸ்பெசிஃபிகேஷன். ஜஸ்ட் கொஞ்சம் மேலே. இப்போ இது வந்து 12 inch. இதுலேயே 12 inch இருக்குது. இந்த 12 inchல் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா பாருங்கள், சைஸ் வந்து 12 inch ஊஃபர், மேக்னெட் வந்து 140 × 20. முதல்ல சொன்னது 10 inch வந்து 120 mm இருக்குன்னு சொன்னேன். அதுவே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது 12 inch. ஸோ அந்த டயாவுக்கு தகுந்த மாதிரி இதில் மேக்னெட்ஸ் வந்து சிங்கிள் மேக்னெட்டு 140 mm திக்னஸ் இருக்கும். இதனுடைய பவர் வந்து 100 watts RMS, 200 watts வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பீக். ஃப்ரீக்வன்சி அதே ரேஞ்சு தான், ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே ரேஞ்சு தான். ஓகே. வாய்ஸ் காயில் டயாவும் அதே தான் 1.5. வித்தியாசம் எதில் மாறுபடுதுன்னா 10 inch ஊஃபருக்கும் 12 inch ஊஃபருக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்று மேக்னெட்டோட டயா பவர், இது ரெண்டும் மாறுது. ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வந்து சேம் ரெஸ்பான்ஸ். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும். டைனிட்டுடைய ஆல் ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும்.
இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம் ஒரு அன்பாக்சிங். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலை கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த லுக்கு பாருங்கள், ரொம்ப லுக் பக்கா ப்ரீமியம் லுக். ஓகேவா? இது நல்ல எம்பளம், லேட்டஸ்ட் மாடல். இதில் இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ரப்பர் ப்ளீடர் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் பாக்ஸில் ஃபிட் பண்ணும் பொழுது எந்த விதமான ஏர் லீக் இல்லாமல் நல்ல குவான்ஷேட் ஆகிக்கும், குட் ரிசல்ட் கொடுக்கும். டைனிட்டி இதனுடைய பாருங்கள், இந்த ஃபினிஷிங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஊஃபர் நல்ல அசத்தலான பேஸ். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ohms கொடுத்துருக்கு, அதுக்கு மேட்சிங் ஆகும். கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் 3 ohmsலேருந்து ரன் ஆகும் அப் டு 8 ohms வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாஸ்பெட் யூஸ் பண்ணின்னு வச்சுங்களேன், IRF 120, 150 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு. இல்லை டிரான்சிஸ்டர் பேராக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேர், தட் மீன்ஸ் 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடியது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். இதான் 120 மேக்னெட், நல்ல ஹெவி மேக்னெட், நல்ல பக்கவான மேக்னெட் இருக்குது. இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய பாருங்கள், RMS பவர் வந்து 75 watts கொடுத்துருக்கு. இதில் 150 watts மேக்ஸிமம் பவர். சப்வூஃபர் SW மென்ஷன் பண்ண முடியாது. எஸ்னா SUP போட்டிருக்கோம், SW போட்டதுன்னா வெறும் ஊஃபர் மட்டும்தான். ஊஃபர் ஸ்பீக்கர். ஓகே, 1001 மாடல் நம்பர், 10 inch ஊஃபர், 4 ohms ரெஸ்பான்ஸ். நல்ல உங்களுக்கு இந்த எண்டு ஒயர் ப்ளஸ் வந்து லெக் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நல்ல குவான்ஷேடாக பக்காவாக குவாலிட்டியாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆன்லைன் ட்ரைனிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆன்லைனில் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆடியோ சம்மந்தப்பட்ட போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன். என்னதுன்னா இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு டோன் கண்ட்ரோல், 4 கண்ட்ரோல் இருக்கிற டோன் கண்ட்ரோல், நல்ல குவாலிட்டி. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். தென் அடுத்தது இந்த பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடைய ஒரு DC டோன் கண்ட்ரோல். ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். 12 volt DCயில் கண்ட்ரோல் ஆகும். நல்ல குவாலிட்டியான ஆடியோ வேணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த போர்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் எத்தனையோ போர்டு இருக்குது, எல்லாமே AC கண்ட்ரோல். இதை ஒன்றை தவிர எல்லாமே AC கண்ட்ரோல், இது ஒன்று தான் DC கண்ட்ரோல். ஓகே, இல்லை லோ பட்ஜெட்டில் நம்ம அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாம்கான் ஸ்பீக்கர் செட்டு பேர் இருக்குது. 5 inch ஊஃபர், ஒரு டியூட்டரோடு இருக்கக்கூடிய பேர் இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு குவாலிட்டியாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்த பிலிப்ஸ். எல்லா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹோம் தியேட்டரோட லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக வித் ரிமோட்டாக காம்பபிலிட்டி ப்ளூடூத் ப்ளஸ் USBயோடு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம். இது 4000 rupees வரும். விருப்பம் முன்னாடி வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.